தொழாதவன் நரகம் தொழாதவன் நரகம் என்றொன்னு என்ன அல்லாஹ் இறக்கம் உள்ளவன்ங்கிறன்னு தொழாட்டி நரகம்ங்கிறன்னு நம்ம நன்றி கெட்டவர்கள்ங்கிறதுக்கு தொழலைங்கிறது தானே ஆதாரம். ஒருவேளை சோறு தந்தவனுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு யோசிக்கிறோமே, வாழ்க்கையும் தந்து உடலையும் தந்து உறுப்புகளை எல்லாம் தந்து இவ்வளவு வழிகள் தந்து அல்லாவை தொழுகிறதுக்கு உனக்கு எப்படி சோம்பல் வரும்? ஏன் உன்னால தொழ முடியாது? 5 நேரம் தொழுகிறது உனக்கு எப்படி கஷ்டமாகும்? அப்படி கஷ்டமானால் நன்றி கட்டவனுங்கிறதுக்கு நம்மளை விட வேற ஒரு முகவரி வேணுமா? நன்றி கட்ட தனத்துக்கு இதை விட வேற முகவரி இருக்கா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகையை தொழுது கால்கள் வீங்குது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்டார்கள், யார சொல்லலாம், உங்களுக்கு முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்குதே, முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்குதே, இப்படி கால்கள் வீங்கிற அளவுக்கு தொழணுமா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஃபலா அகுனு அப்தன் ஷகூரா, ஆயிஷா நான் ஒரு நன்றி உள்ள அடியானாக இருக்கக்கூடாதா? ஒரு நன்றி உள்ள ஒரு அடியானாக நான் இருக்கக்கூடாதா அப்படிங்கிறாங்க. நன்றி உணர்வு, நன்றி கடன் இருக்குமா இருந்தால் நம்ம யாரும் தொழுகையை மிஸ் பண்ண மாட்டோம், தொழுகையை ஒரு நாளும் விட மாட்டோம்.